வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிலிருந்து நான் கந்தசாமி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த போகுது. இதில் ஒரு திருப்புமுனையாகவே நமக்கு அமைப்பது. ஏன்னா இந்த டைம் வந்து டீச்சர் போஸ்டிங் நிறைய போட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ நான் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதையை ஒன்று சொல்ல போகிறேன். மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன குட்டி கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யும்பொழுது நமக்கு வலுவான ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா அந்த காரியத்தை மேலும் மேலும் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் போயிட்டு பியானோ வாசிக்கிறதுக்காக கற்றுக்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்துருப்பார். அந்த பியானோ வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு அந்த டீச்சர்கிட்ட ஒரு கெட்ட பேராகவே வாழ்ந்துட்டு இருப்பார். ஐ மீன்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருப்பார், இவரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பார். ஐ மீன்ஸ் என்னன்னா, அதில் கவனம் இல்லை அவருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டீச்சர் வந்துட்டு திட்டுவார். என்னப்பா நீ இப்படியெல்லாம் வாசிக்கிற, இப்படி இருக்கா அப்படி இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுவார். அப்புறம் என்னமோ பேருக்கு போகணுமே வரணுமே அப்படின்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார். இப்போ நாம் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. நாம் எப்போ ஆவரேஜ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அவங்களுக்காக. இன்றைக்கி ஏன் இதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா, நம்ம டெட்டுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். என்ன காரணம், போஸ்டிங் போடவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள் இருக்குது. போட மாட்டாங்க அப்படின்னு சில சில ரூமர்ஸில் வந்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் போட போகிறாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர். டீச்சர்ஸ் வந்து திட்டிட்டு தான் இருப்பார். நீ வந்து சரியாக படிக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த அமெரிக்காவில் நடக்கிற இந்த சம்பவம் என்ன பண்ணியிருப்பார், அந்த பியானோ வாசிக்கிறவங்க பேருக்கு போய் வாசிட்டு வருவார். ரைட். இது ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நின்றுக்குவார். அந்த ஸ்டூடெண்ட் வந்து நின்றுக்குவார். அந்த உடனே அந்த டீச்சர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே இவன் தான் சரியாக படிக்கலையா, நின்றுட்டு போகிறோம் போ அப்படின்னு விட்டுட்டார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சருக்கு தன்னுடைய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ வந்துட்டு அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற முன்னாள் ஸ்டூடெண்ட், இன்னாள் ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்களை அத்தனை பேருமே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்ட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர் எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கும், முன்னாள் ஸ்டூடெண்ட், இன்னாள் ஸ்டூடெண்ட் அத்தனை பேருக்குமே எழுதி போட்டிருப்பாரு, கடிதம் எழுதி போட்டிருப்பாரு, அவர் எல்லா வகையிலும் தகவல் கொடுத்துருப்பார். அந்த வகையில் இவருக்கும், அதாவது டல் ஸ்டூடெண்டாக இருந்திருப்பாருங்க, இவருக்கும் லெட்டர் கிடச்சிருக்கோம். அப்போ உடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா, வந்து என்னையும் இந்த டீமில் சேர்த்துக்கோங்க, நானும் இது கலந்துக்கிறேன், நீ எல்லாம் சேராத, நீ எல்லாம் சரியாக வாசிக்க மாட்டேன், எங்கள் பேரை கெடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவார். ஏதோ அப்படி கெஞ்சி கதறி ஒரு அவருடைய பேர் கொடுத்துருவாங்க, சேர்த்துக்குவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய பேர் வரும். இவர் வந்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் வாசிக்கிறதுக்காக டைம் கிடைக்குது. அப்போ உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான அந்த பியானோ வாசிக்கிறவருடைய ஒரு இசையை எடுத்து இவர் வாசிப்பார். 6 நிமிஷம் 6.5 நிமிஷம் பக்கம் அவர் வாசிப்பார். அப்படியே அவரே வந்து வாசித்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வாசிப்பார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவர் தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவர் சரியாக வாசிக்க முடியும், எப்படி இந்த அளவுக்கு கிளியராக வாசிக்கிறது, அத்தனை பேருமே பாராட்டுறாங்களே அப்படின்ட்டு அவர்கிட்ட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பியானோ கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மாவோட விருப்பத்தின் பேர் தான் நான் பியானோ கிளாஸ் போனேன். ஆனால் இப்போ அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நான் இப்போ வாசிக்க கற்றுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி காது கேட்காது. நான் என்ன தான் பியானோ வாசித்து கற்றுக்கிட்டாலும் கூட எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. நான் வாசிக்கிற பிரயோஜனம் இல்லை. அதனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ கேட்பாங்க இல்லையா, ஆத்மா கேட்கும் இல்லையா, அதனால தான் இப்போ நான் ஆர்வத்தோடு அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு காரணம், அம்மா அப்போ சரியாக என்ன சொல்கிறது கேட்காது, காது கேட்காது, அதனால் ஆர்வம் இல்லாமல் அவர் வாசிக்க கற்றுக்கல. ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஆன்மா கேட்கும் இல்லையா, அதனால் நம்ம வாசிக்க கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பாக அந்த கிளாஸஸ் வந்து வெளியில் போய் நல்லா கற்றுக்கிட்டு அந்த இடத்துல வந்து வாசி காட்டினார். இன்றைக்கி இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான காரணம், இது வரைக்கும் போஸ்டிங் போடல, அதனால் டெட்டுக்கு படிக்கல, பட் இப்போ போட போகிற நேரம், நல்லா படிங்க, கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தை மைண்டில் வச்சுட்டு இந்த டைம் 2025க்குள்ளே நம்ம கண்டிப்பாக டீச்சர் போஸ்ட் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. இந்த தீபாவளி என்ன சொல்லுது, இந்த தீபாவளி இப்போ முடிஞ்ச உடனே நான் அப்போவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த 2025 நமக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பொங்கல் ஸ்டார்ட் ஆன இந்த டைம்லையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இந்த பொங்கலுக்கு இந்த டைம் யாராவது ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்களோ இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக இந்த 2025 போஸ்டிங் நிச்சயம் நம்ம வாங்கலாம். தேங்க்யூ சார்.